ஆகவே யூத ஜனங்கள் 7 முறை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? கர்த்தரை ஆராதிக்க திட்டமிட்டு விதமாய் செய்திருந்தார்கள். நாமும் கூட இவ்விதமாய் 7 முறை என்ன செய்யலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, புதிய ஏற்பாட்டுல எப்பயுமே கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமே. நீங்க வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். நீங்க துணியை துவைச்சுக்கிட்டே கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது 7 டைம் நல்லதா போச்சுப்பான்னு சொல்லி 7 டைம்ல நின்றாதீங்க. எப்பயுமே நீங்க சைக்கிளில் போகும்போது, வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, பயணிக்கும் போது, நடந்து போகும்போது, வாக்கிங் போகும்போது கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு, கர்த்தரை துதிச்சுக்கிட்டு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் நீங்கள் மாறுங்கள். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் நீங்கள் மாறுங்கள். ஆமென். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்றைக்கோ ஒரு நாள் செலுத்த கடவோம் அப்படி போடல, எப்பொழுதும் செலுத்த கடவோம். எதை செலுத்த கடவோம்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, துதியை, ஆராதனையை எப்பொழுதும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்ய கடவோம்? செலுத்த கடவோம். என்னைக்கா ஒரு நாள் கிடையாது, நினைச்சா ஒரு நாள் கிடையாது, பிரச்சனை வந்த உடனே கிடையாது. சிலர் பிரச்சனை வந்த அப்பதான் வேகமா செய்வாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. எல்லாம் சரியான போன பிறகு டாட்டா பாய் பாய், அப்புறம் சபை பக்கம் திரும்பிய பார்க்கறது கிடையாது. அப்புறம் மறுபடியும் என்னைக்கு பிரச்சனை வருது அன்னைக்கு தான் செய்வாங்க, சபைக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், எப்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருந்து கொண்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உங்க வாயில துதி வந்து கொண்டே இருக்கணும். துதி வந்து கொண்டே இருந்துச்சுன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யாது? வராது. கெட்ட வார்த்தைகள் வாயில வராது. அங்கேயே பரிசுத்தம் வந்துருச்சு. பரிசுத்தம் ஆள்றது எப்படி பாஸ்டர்? எப்படி பாஸ்டர்? கிறிஸ்தவ மக்கள் அல மோதுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உதடுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. எப்போது கர்த்தரை என்ன செய்யுங்க? வாயை திறந்து ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்க. வாய் பரிசுத்தமாயிரும். வாய் பரிசுத்தமாயிருச்சுன்னா வாழ்க்கை எத்தனைக்கு புரிஞ்சு? இது அநேருக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. கிறிஸ்தவங்களுக்கு எப்போது வாயில கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போது வாயில கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கேயே என்ன வந்துருச்சு? பரிசுத்தம் வந்து விட்டது. ஆகவே எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏதோ 7 நேரம் மாத்திரம் இல்ல, எப்பொழுதுமே கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், கர்த்தரின் கீதமானவர். அவரை நான் பாடுவேன், அவரை நான் துதிப்பேன். எப்பொழுது? எப்பொழுது என்ன செய்வேன்? துதிப்பேன். வாசிப்போம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்? எக்காலத்திலும். இது காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் மாத்திரம் இல்லை, செவ்வாய் வெள்ளி அது மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும், எக்காலத்திலும். ஆமென். நாம எப்படி பழகிருக்கோம்? எக்காலத்திலும் முறுமுறுக்க பழகிருக்கோம், கரைச்சு கொட்டுறதுக்கு பழகிருக்கோம். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படி, அதாக்க இதாக்க இதாக்கும், இப்படியே கரைச்சு கொட்டியே என்ன செஞ்சுட்டோம்? எல்லாத்தையும் இழந்துட்டோம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வாயை திறந்து கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். வெற்றியின் ரகசியம் இதுதான். எல்லாம் இருக்கிறீங்களா? எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன செய்யும்? இருக்கும். எப்போது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு, துதித்துக் கொண்டு, எப்போது கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு, கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு, கர்த்தரை பாராட்டி கொண்டு அவ்விதமா இருக்கும் பொழுது நான் சொல்றேன், சரீர சுகத்துக்கு அங்க குறைவு இருக்கவே
இருக்காது. ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்கவே இருக்காது. சமாதானத்துக்கு குறைவு இருக்கவே இருக்காது. வெற்றிக்கு குறைவு இருக்கவே இருக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புலம்புறது நிறுத்துங்க, முறுமுறுக்கிறது நிறுத்துங்க, கரைச்சு கொட்டுறது நிறுத்துங்க. எந்த நேரம் தோணுக்கிட்டு யாத்தையாவது பேசிக்கிட்டு, யாரையாவது வஞ்சிக்கிட்டு, யாரையாவது வம்பிழுத்துக்கிட்டு, இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லாரும்? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெட்டி எறிங்க, எரிஞ்சு நல்ல கத்தரை துதிங்க, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாடல்களை திரும்ப 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 பாடுங்க, திரும்ப திரும்ப பாடுங்க. நான் சொல்கிறேன், அங்கேயே உங்களுக்கு பரிசுத்தம் வந்துருச்சு, அங்கேயே சமாதானம் நிறைந்து வழிந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, அங்கேயே சுகம் உண்டாயிருச்சு, அங்கேயே ஆரோக்கியம் உண்டாயிருச்சு. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் குறைஞ்சிருச்சு, மெடிக்கல் செலவெல்லாம் குறைஞ்சிருச்சு. கவனிக்கணதெல்லாம் கிறிஸ்தவர்களெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வரணும், அங்கே போய் தலையை கொடுத்துட்டு வரணும், தலையை கொடுத்துட்டு ஜோம் மட்டும் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஒரு நாளைக்கு சரியாகுது, 2 நாளைக்கு சரியாயிருச்சு, 3ஆவது நாளைக்கு 4ஆவது நாளைக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பழைய குருடி கதவை திரடின்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இங்கே எங்கேயும் ஓடி திரிஞ்சு வருஷங்களுக்கு காலங்களை வீணடிக்காம வாயை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் நாவை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் நாவை, உங்கள் வாயை, உங்கள் உதடுகளை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள். யாருக்கு ஒப்பு கொடுங்க? விசுவாசுக்கு இல்லை, அசுத்தமான வார்த்தைகளை பேசுறதுக்கு, கெட்ட காரியங்களை வாயை திறந்து கொப்பிடிக்கிறதுக்கு விசுவாசுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. வாயை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள், செழித்து ஓங்குவீர்கள், தீர்க்காயுசாய் வாழ்வீர்கள், வெற்றியாய் வாழ்வீர்கள்.